வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை பேர் ஏனியும் எறும்பும். ஒரு ஊரில் ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் ஒரு புத்து இருந்துச்சு. அந்த புத்தில் நிறைய எறும்பு இருந்துச்சு. ஆனால் எல்லா எறும்பும் மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கின்னு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு எறும்பு மட்டும் அது யார் கூடயும் பழகாமல், யாராவது ஹெல்ப் பண்ண சொன்னால் ஹெல்ப் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் அது வின்டர் சீசன் வந்துச்சு. வின்டர் சீசன் அப்போ எல்லா பூவும், அந்த தோட்டத்துலேருந்து எல்லா பூவும் மலர்ந்துச்சு. அதனால தேனி, பட்டர்ஃப்ளை இதெல்லாம் தேன் அங்கே எல்லாம் தேன் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி எறும்பும் சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி எல்லா எறும்பும் சேமிச்சு வச்சுட்டு ராத்திரி தூங்குச்சு. ஆனால் அந்த குட்டி எறும்பு மட்டும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃப்ளவராண்ட ஒரு பூவாண்ட போகுது. அதனால் அந்த பூவில் நிறைய பெருசாக இருந்துச்சு அந்த பூ. ஆனால் அதால் ஏற முடியல. ஏன்னா அது அங்கே முள்ளாக இருந்துச்சு. அது அப்படியே ஒரு காற்று அடித்த உடனே அந்த பூவுக்கு நேராக ஒரு குச்சி விழுந்துச்சு. அந்த குச்சி மேலே ஏறிட்டு அது யோசிச்சிச்சு, நம்மள மாதிரியே யாராவது ஏஞ்சி இங்கே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி அந்த குச்சியை தள்ளி விட்டுட்டு அது மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுச்சு. அந்த இடத்துலையே தூங்கிடுச்சு. ஆனால் தூங்கின பிறகு ஏஞ்சி பார்த்தா காலையில் இருந்துச்சு. அதால் கீழேயும் இறங்க முடியல. ஏன்னா தள்ளி விட்டுடுச்சுல. அதனால கீழேயும் இறங்க முடியாமல் அது ரொம்ப தவிச்சுன்னு ஹெல்ப்னு உதவின்னு கேட்டுட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு குச்சி திரும்ப விழுந்துச்சு. அதில் இறங்கி வந்தோடனே கீழே பார்த்தா அதோட எறும்பு கூட்டம் தான். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்துட்டேனே, தப்பு செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த சுட்டி எறும்பும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துச்சு. நன்றி.